சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சங்கீதம் 86:2. என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். உமது அடியேனை நீர் ரட்சியும் அப்படின்னு சொல்றார். இந்த விண்ணப்பம் தாவீதின் விண்ணப்பம். என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன் சொல்லப்படுகிறது. ஆமா, பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன பண்றாரு? தமக்காக தெரிந்து கொள்கிறார். பக்தின்னா என்ன? எது பக்தி? தேவ பக்தி. பக்தி தேவ பக்தி. தேவ பக்தி உள்ளவர்களை, பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொள். என்னது பக்தி? அப்படியே வெள்ளையும் சொல்லியுமா இருந்துக்கிட்டு பீடி பிடிக்கிறதில்லை, பொடி போடுறதில்ல, கெட்ட வார்த்தை பேசுறதில்லை, சினிமா கூட பார்க்கறதில்ல, வேற என்ன? இதுவா பக்தி? பக்தினா முதல் என்ன? நான் பக்தி உள்ளவன்றான் தாவீது. ஆனால் அதே தாவி சொல்கிறான் சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தில், 51ஆம் சங்கீதத்தில், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன்னு சொல்கிறான். இங்கே சொல்கிறான், என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன்றான். இது தாவீதின் விண்ணப்பம் போடுக்குது மேலே. இதே சங்கீதம் 51 பாரு, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள்ன்றான். இங்கே பாவத்தில் கருத்தரித்தே வரான். இங்கே சொல்கிறான் சங்கீதம் 86 தாவீதின் விண்ணப்பம், என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன்றான். அப்போ இடையில என்ன நடந்துக்குது? சங்கீதம் 51க்கும் சங்கீதம் 86க்கும் இடையில எப்படி பக்தி உள்ளவனா மாறினா? கர்த்தருடைய காலத்தில் அவர் துதி எப்போதும் என் நாவல் நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்போ எப்படி நீதிமானானா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா இவன் நீதிமான ஆகிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வழியா வரான். அப்போ பழுதற்ற ஆட்டுக்குட்டி பலிபீடத்தில் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி இவனுக்காக ரத்தம் சிந்தது. அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா இவன் பக்தி உள்ளவனா மாறினான் பழைய ஏற்பாட்டில். புரியுதா? அப்போ பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கு கொடுத்தினா தான் நீ பக்தி உள்ளவனாவே மாற முடியும். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி தான் புதிய ஏற்பாட்டில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எதோ சொல்லப்படுது யோவானில். அந்த ஆட்டுக்குட்டி யார்? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து. அப்போது இயேசு தான் பக்தி உள்ளவர். இயேசு எப்படி பக்தவர்? அவர் தான் பக்திமான். இது பாரு, யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. என்ன ஆட்டுக்குட்டி? தேவாட்டுக்குட்டின்னா இன்னொரு ஆட்டுக்குட்டிக்கு இது உலகத்தில் பிசாசு ஆட்டுக்குட்டி. நீ பிசாசு ஆட்டுக்குட்டியாக இருந்தீனாக்கா பக்தி உள்ளவன் கிடையாது, பக்தி இல்லாதவன் நீ. பக்தி இல்லாத கூட்டம். அப்போ இயேசு தான் பக்தி உள்ளவர். அல்லேலூயா. அந்த இயேசு யாருன்னு சொல்கிறாரு பாரு இதே யோவானில். அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? யோவான் 10:10 இயேசு யாருன்னு சொல்ல, அவர் தன்னை குறித்து என்ன சொல்றாரு பாரு. பக்தினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பக்தினா என்னன்னு தெரியாதே சில கூட்டங்களுக்கு இதில். யோவான்
யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அந்த இயேசு தன்னை பற்றி என்ன சொல்கிறார் பாரு. 14ஆம் அதிகாரத்தில் அதற்கு இயேசு, நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வராண்டார். அப்போ இயேசு சொல்கிறாரு, அதற்கு இயேசு, நானே வழி நானே சத்தியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்றார். இயேசு யாரு? ஜீவனுமாய் இருக்கிறார். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தமாக இருக்கிறாரு. அதை தேவனுக்கு காட்டுறாரு. ஆதாமிலிருந்து முழு உலகத்தை காட்டுறாருமா, ஒரு ஆள் பாய்க்கூடாம. அதுதாம்மா பக்தி. ஏமாந்து போயிடாது. பக்தி 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 பக்திமான் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. பீடி பிடிக்கிறதில்ல, பொடி போடுறதில்ல, சண்டை போடுறதில்ல, சுயநீதி அநீதியை காட்டி ஆதாம் வழியாக தான் பிறந்தாங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிதல் தாவி சொன்னபடி. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து, எல்லோரும்னா நம்ம ஊரில் இருக்கிற எல்லோரும் கிடையாது, நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் கிடையாது, உலகம் முழுதில் இருக்கிற எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுட்டாங்களாம் அம்மா வயிற்றிலே. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறா. அப்போ பக்தி உள்ள ஒருவனும் இல்லை. பக்தி உள்ள என்ன இல்லை, ஒருவனும் இல்லை. வெள்ளையும் சொல்லியும் போட்டுக்கிட்டு பட்டை வச்சுக்கிட்டு விபூதி போட்டுக்கிட்டு அப்படியே காவியோட போட்டுக்கிட்டு மஞ்சளோட போட்டுக்கிட்டு அப்படியே வரான் பக்திமானு நினச்சி ஏமாந்துடாத. பக்தி உள்ளவன் எவன்னா இயேசு தான் பக்தி உள்ளவர். அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறாராம். அப்போ மனிதன் எங்கே பக்தியை ஏந்துட்டான்? ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதனை பக்தி உள்ளவனாக உண்டாக்குனார். பக்தினா தேவன் தான் பக்தி உள்ளவர். தேவன் தம்முடைய சாலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவருக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விஷத்துக்கு தோட்டில் எல்லா விஷயத்துக்கு ஜீவ விஷத்துக்கு எல்லாம் வச்சுட்டார். ஆக முதல்ல ஜோயே அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், அது தேவ நீதிட்டு உயிர்த்ததல். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை கொடுத்தா தான் நீ பக்திமான். நீ பீடி பிடிக்காது இருக்கலாம், பொடி போடாமல் இருக்கலாம், விபச்சாரம் கூட பண்ணாத இருக்கலாம், சினிமா பார்க்காது, கெட்டவா எது பேசலையோ செய்யலையோ அதெல்லாம் பக்தி கிடையாது. அம்மா வயிற்றில் ஆதாம் ஏவாள் வழியாக பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறேன். அது ஒன்று போதும் பக்தியை ஏந்து போகிறதுக்கு. அப்போ பக்தினா அது இயேசு. அந்த இயேசு யாரு? நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது. இயேசு நானே வழியும் சத்தியமோ ஜீவ விருட்சத்து கனியாக இருக்கிறாராம். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தில் பாவமும் மரணமே கிடையாதான். அதில் தேவி நீதி உயிர்த்ததில் தாங்க தான். அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவ விஷயம் நானே ஜீவப்போ அந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ண. அந்த திராட்சை ரசம் இயேசு ரத்தத்தை குறிக்குது. இயேசு அந்த அப்பம் ஜீவப்போ, அவர் சரீரம் சரீரம் ஜீவ ரத்தம். அதை நல்லா புசித்து அதை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இவ்வளவு செய்தாதாம்மா நீ பக்தி உள்ளவன். பக்தி உள்ளவன் தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார்னாக்கா இயேசுவை குறித்த பக்தி. ஆமாம், சுயம் சன்மார்க்க பக்தின்னு சொல்லுவாங்க. சன்மார்க்கமாக இருக்கிறது அந்த பக்தி இல்லை. நன்மார்க்க பக்தி கிடையாது. நன்மார்க்கம் கிடையாது, ஜீவ மார்க்கம். அதனால தான் என்னுடைய எல்லா ஜோயே லைஃப் இதெல்லாம் 100% ஜீவ மார்க்கம். இந்த செய்தியெல்லாம் கேட்குற நீங்கள் பாக்கியவான்ங்க. அதனால் இயேசு ஏற்றுக்கிட்டே ஞானசானம் பெற்று திருவந்திர பகுதியிலிருந்து ஏமாந்துடாத. 100% ஜீவ மார்க்கத்துக்குள்ள. அதனால தான் என்னுடைய எல்லா ஜோயே என்னது ஜீவ மார்க்கம். அல்லேலூயா. 100% ஜீவ மார்க்கத்தை போய் ஃபேஸ்புக்கில் பக்கத்தில் தான் யூடியூப்பில் போய் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னும் சரி எஃப்ஜிசி வெல்லூர் இருக்குது. அப்போது ஏசு சொல்கிறாரு ரோமர் 3:23 பவுல் சொல்கிறாரு ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்வது பக்தியே இருந்துட்டாங்க, தேவ மகிமைட்டுட்டாங்களாம். ரோமர் 3:23 எல்லோரும் என்னது ஆப்பிரிக்காக்காரு பேர். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து எங்கேயா செய்தாங்க? அம்மா வயிற்றில் இருக்கிற குழந்தை கருவிலே உருவாக்கிதான் குழந்தை, அங்கேயே பாவம் செஞ்சிச்சான். ஏன்னா பாவத்திலே தான் உருவாகுது. அது ஆதாம் ஏவாள் வழியாக உருவாகுது. நன்மை தீமை கண்ணியில் தான் உருவாகுது. பசு தாயில் கருத்தறிக்கல. ஆனால் இயேசு மட்டும் கன்னி மரியாள் வயிற்றில் ஆதாம் வித்தில் பிறக்கலை. நன்மை தீமை அறியத்த கண்ணியில் கருத்தறிக்கல இயேசு.
பசுத்தாவினாலே பசுத்தாவி ஜீவன் உள்ளவர். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஆவியான ஜீவ விஷத்துக்கு நீல கருத்தரிக்கிறாரு. அந்த ஜீவ சரீர ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்தை கருத்தரிச்சிடலாம். நீ நன்மை தீமை கனிய தேவன் தனக்கு உலகத்துக்கு கருவிலே பாவத்தில் கரு அங்கேயே பாவம் எல்லோரும் பாவம் செய்து எங்கே பிறந்து பீடி பிச்சு பொடி போட்டு சிகரெட் பிச்சு சினிமா பார்த்து இல்லை, கருவிலே பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் மோல்டாகி வர பாவம் செய்து தேவ மகிமேற்றிட்டான் அம்மா வயதிலே. ஆனால் தான் அங்கேயே கொலை நடக்குது, சிசு கொலை நடக்குதா இல்லையம்மா? அங்கேயே பிசாசு பாவத்தின் சம்பளம் மரணத்தால் அங்கேயே கொலை நடக்குது பாரு. நம்மலாம் தப்பித்தோம் பேத்தோம் 10 மாதம் நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளை பாதுகாத்து இவ்வளோ பிறந்து வந்துட்டோம். ஆனாலும் பாவத்தில் தான் கருத்து வச்சு பிறந்துக்கிறோம். அப்போது இயேசு ஏற்றுக்கொள்ளணும். புரியுதா? இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், தேவ நீதிட்டு உயிர்த்ததில் அதை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலது எவ்வளவு செய்தாதாம்மா நீ பக்தி உள்ளவன்? போதுமா? இயேசு பக்தி உள்ளவர். பிதா 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 கிட்ட எப்படி போனார்? அவர் ஜீவ என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில். அந்த இயேசு யார்? என்னை இயேசு சொல்ல நானே வழியும் சத்திய என் பிதா திருடவும் கொல்லவும் அடிக்கும் வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாது. ஜீவ சத்து ஜீவரத்தம். ஒரு சபிக்குள்ளே ஆசுவதிகள், பகைக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் துன்பப்படுத்தி ஜபம் பண்ணுங்கள். அங்கே ஜீவன் கத்துக்காரிங்க தான் சபிக்குள்ள ஆசுவதி. இயேசு சாப்பிட குத்து ஆசுவதிக்குது. பகைக்கு நன்மை செய்ய இயேசு சாப்பிட வாக்கு குத்து பகைக்கிறவன் சபிக்கிறவன் துன்பப்படுத்துறவன் நிந்திக்கிறவன் ஆதாம் வழியாக பிறந்தவன் பக்தி இல்லாதவன் உள்ள பிசாசுக்கிறதுனால உன்னை சபிக்கிறான், உனக்கு சத்ருவாக இருக்கிறான். சத்ருக்களை சிநேகிகள் இயேசு சிநேகத்தை காட்டணும். அந்த ஜீவரத்துக்காக தான் நீ பக்தி உள்ளவனா. உன்னை யாருமே ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட பக்தி நான் சொல்கிற பக்தி. இயேசு யாரும் ஜெயிக்க முடியல. ஏன்னா ஜீவரத்தம் அந்த தேவ நீதி உயிர்த்தல தேவனுக்கு காட்டார். ஆதாம்லேருந்து முழு உலகத்தை காட்டாருமா ஒரு ஆள் பாய்க்கூடாம. அவர் யாராவது ஜெயிக்க முடிஞ்சிச்சா? எந்த பிசாசு, எந்த வியாதி, எந்த சாப்பம், எந்த மரணம், எந்த தரித்திரம், எந்த பாதாளம் யாருமே ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஜீவன், நன்மை தீமாரியே தக்கவர் கிடையாது இயேசு. அந்த ஜீவனில் தேவ நீதி உயிர்த்தல் இயேசு சாப்பிட்ற வாக்குத்தலாங்குது. அப்போ என்ன சொல்லுது? ரோமர் 3:21 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, தேவ மகிமை அற்றுட்டுமா. அடுத்த வருஷம் சொல்லுது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படலாமா. இந்த பாவி பக்தி இல்லாதவன் தான் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவன். அவன் தலையேற்றி அதுன்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் பக்திமானா மாறலாம். என்ன நீதிமான்? தேவ நீதிமான். மனுஷனுக்குள்ள உனக்கு சுய நீதி அநீதி, நன்மார்க்க துன்மார்க்க நீதி. அந்த சுய நீதி அநீதிமானு கிடையாது. இயேசு தேவ நீதி. அந்த தேவ நீதி டூத்தில் பரலோகமே கிடையாது அந்த தேவ நீதியில். அப்போது அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அந்த இயேசு சாமண்ட வாக்கு தத்தத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்துகிறோம். வாழ்நாள் ஒரு நாள் 2 நாள் கூத்து கிடையாது. இது ஒவ்வொரு நாள் 24 மணி வாரத்தில் 365 நாளும் தேவ நீதியிலிருந்து உயிர்த்தது வரைக்கும் பிதா குமார் பசுத்தாவிக்கு வாழ்நாள். ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுத்தா இவ்வளவு செய்தால் தான் நீ பக்திமானே, தேவ பக்திமான். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டும் தேவன் தனக்கு பக்திமான். 100வது வயசில் 90வது வயசில் சகல காட்டில் ஆசீர்வாதம் பொண்ணு வெள்ளிமான சீமானா இருந்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஈசாக்கு, யாக்கோபு, மோஷே, யோசுவா, எலியா, எலிஷா, எல்லா வேதத்தில் தெபோரால், எஸ்தர், இவங்களாம் என்ன பண்ணாங்க? பைதட்டு ஆட்டுக்குட்டி இயேசு பரு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. பக்தி உழவுலாம் மாறினாங்க, உலகத்தையே கலக்குனாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாரு சங்கீதம் 86:2 எழுந்து வசனம். சங்கீதம் 86:2 என் ஆத்மாவை காத்துடலாம். நீ ஜீவனுக்குள்ளே இருந்தாக்கா ஜீவ சரீரம், ஜீவ ஆத்மா, ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், அந்த ஜீவனில் தேவி நீதி துவித்தல பிதா குமார் பசுத்தாக்கி ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு குத்தினாக்கா உன் ஆத்மா காக்கப்படுமா? காக்கப்படாதா? தேவதூர்களெல்லாம் காத்துவாங்க. அந்த ஆத்மாவில் நன்மத்தையும் ஆத்மா இருந்துச்சுனாக்கா நன்மார்க்கம் துன்மார்க்கம் பக்தி இல்லாத ஆத்மா கெட்டுவிடும், சோகம் வந்துடும், கவலை வந்து ஆத்மாவில் ஒரே கவலை.
ஒரே பயம், ஒரே வெறுப்பு. பக்தி இல்லாத ஆத்மா அது. ஆத்மானே நம்ம சிந்தை, நினைவு, உணர்வுகள், எண்ணங்கள், ஜோய லைஃப் எண்ணங்கள் கிடையாது. அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, தேவ நீதி, உயிர்த்தல், தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறது கிடையாது. யாரை பார்த்தாலும் வெறுப்பு, கசப்பு, ஆத்மாவில் வெறுப்பாக்குது, கஷ்டமாக்குது, சுய நீதி, அநீதி, கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது. ஏன்னா ஆத்மா பக்தி இல்லாத போயிடுச்சு. நன்மத்தை மரியாதக்க கனி உபிஷிக்கனா இல்லை, நன்மார்க்க ஆத்மா, துன்மார்க்க ஆத்மா. ஒன்று பக்தி இல்லாத ஆத்மாவில் அங்கே தேவனால் காக்கப்படாது. பிசாசு இறங்குமே ஆத்மாவில் வியாகுலம், கவலை, பயம், வெறுப்பு, எதிர்காலம் எப்படி இருக்குமோ மோசமாக தான் இருக்கும். பக்தி இல்லாத ஆத்மாவுக்கு எப்படி இருக்கா? எங்கே போனாலும் பிரச்சனை. அதை பிசாசு எங்கே போனாலும் திடீர்னு கொண்டு நகர்த்திருப்பான் ஆத்மாவை. இவன் சொல்கிறான், என் ஆத்மாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன்றான். யார்? தாவீது. இந்த யாருடைய சங்கீதம் இது? தாவீதின் விண்ணப்பம். அப்போ விண்ணப்பத்தில் என்ன கொண்டு போகிறான்? பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆபரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி, அது இயேசு பரலோகமே அந்த பைதட்டு ஆட்டுக்குட்டி இயேசுவை அம்புக்குறி காட்டுது. அந்த இயேசுவை தேவனுக்கு காட்டுறான். தேவனுடைய பரலோக வானத்தை சகல அதிகாரி இயேசு சாப்பிட்ட வார்த்தை. அதான் முழு உலகத்தை காட்டுறான். அவன் உரிமையாக சொல்கிறான் தாவீது, நான் பக்தி உள்ளவன். அப்புறம் தாவீது பற்றி இயேசு என்ன கர்த்தர் என்ன சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில்? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்றார். யாரு? தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற. தேவன் யாரு? ஜீவன். நண்பத்தை மாதிரி ஏற்ற கிடையாது. என் பிதா ஜீவனுடையவராயிருப்பார். அந்த என் குமாரனும் ஜீவன், ஆவியானும் ஜீவன், ஜீவ சஞ்சாரி. அந்த ஜீவனில் தேவ நீதி உயிர்த்ததில் அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறார். தேவன் ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறாரு. அதனால தான் உலகத்தையே கலக்கிறார். தேவனாய் கத்தரு. அந்த தேவனாய் கத்தரு இயேசுவை தந்துள்ளி இயேசு பரலோகத்துக்கு கொடுத்து அன்பு கொடுத்துட்டாரு அவங்ககிட்ட. அதை எடுத்தியா நீ? அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்துப்பாரு. நீ தான் பக்தி உள்ளவன். வெள்ளையும் சொல்லியமா இருந்துன்னு பட்டச்சிக்கிட்டு வெள்ளை அடிக்கப்பட்ட பிரேத குழிகள் என்றார். சுயநீதி, சன்மார்க்க, துன்மார்க்க, நன்மை தீமை அறியத்தக்கவன் பக்தி உள்ளவனாக இருக்க முடியாது. அது பேர் சொல்லிக்கலாம். நாங்கள் பக்தி உள்ள பக்த கோடிகள். என்னது பக்த கோடிகள்னுவாங்க. ஆனால் அம்மா வயதில் எப்படி பிறந்துக்கிறாங்க? ஆதாம் வாழ் வழியாக பிறக்கிறாங்க. எந்த நாடோ, எந்த தேசமோ, எந்த ஆப்பிரிக்காவோ, ஐரோப்பாவோ, அமெரிக்காவோ, ஆஸ்திரேலியாவோ, அண்டார்டிகாவோ. ஆனால் வானத்துக்கு பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாம மேலாம் வேறு ஒரு அந்த இயேசு ஜீவ சொரஞ்சி, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ வார்த்தை. நன்மை தீமை வார்த்தையில் பக்தி இல்லாத வார்த்தை. பாவத்தின் சம்பளம் மரணம் தான். பக்தி இல்லாதவனுக்கு முடிவு பாதாளம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால், துர்குணத்தில் உருவானேன். நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், நல்லவன் தீயவன், நன்மை தீமை, சுயநீதி அநீதி, கண்களின் நிச்சயமோ ஜீவனத்தை, பாவத்தின் சம்பளம் மரணங்குது. அதில் இப்போ நீ பக்தி உள்ளவனாமா நான் இயேசுக்கிட்ட வர. இயேசு நன்மை தீமை அறிவு, இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவ விச்சத்தி கனி. அந்த ஜீவனில் தேவி நீதி உயிர்த்தது இருக்குது. நன்மை தீமை கனியில் பாவ சாபம் அக்கிரமம் அநியாயம் சுய நீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மரணங்குது. உன் ஆத்மா காக்கப்படாது. ஆத்மாவில் அசுத்தாய் பிச்சுக்கிட்டு ஒரே கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, சுயநீதி அநீதி. ஆத்மா வியாகுலப்படுத்தா இல்லையா? ஏன்னா பக்தி இல்லாத காரியத்தை தேவனுக்கும் காட்ட உலகத்துக்கும் காட்டிக்கிறேன். சுயநீதி அநீதியை. அதனால தான் இயேசு உன்னை பார்த்ததுமே சொல்கிறார், கவலைப்படாத. சில பேர் ஒன்றுமே இல்லைன்னா கப்பல் கவுந்த மாதிரி தலைமையில் கவிச்சு காவல் 7 கப்பல் கவுந்த மாதிரி. அதுதான் இயேசு, கவலைப்படாதே ஆத்மாவே, சோர்ந்து போவாதே. ஆத்மா கெட்டு போச்சு. இங்கே சொல்கிறான் சங்கீதம் 86:1, என் ஆத்மாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன். கரெக்டாக சொல்கிறான் பாரு. பக்தி உள்ளவன் என்ன பண்ணணும்? கோலியாத்து பார்த்த கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறான் பாருங்க. அதுதான் பக்தி உள்ளவன். கோலியாத்துக்கு எப்படி போனா? நீ கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குது கோலியாத்துக்கு. பக்தி உள்ளவன் கர்த்தருடைய நாமத்தை தேவனும் கொடுப்பான், கோலியாத்து கொடுப்பான். ஆதாம் முழு உலகத்து கொடுப்பான். கோலியாத்து ஒய்ஞ்சானே அவன் பிசாசு, பக்தி இல்லாதவன், ஆதாம் வழியாக பிறந்தவன், நன்மத்தை அறியத்தக்கவன். இவன் இஸ்ரவேலி சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே தான் போகிறது இவர். அதே மாதிரி சவுல் பகைக்கிறான் அவனை. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? தாவீது சவுலை நேசித்தான் போட்டுக்குது. அவன் கொல்லுவேன் வெல்லுவேன்னு வரான். தாவீது ராஜாவாடி வரான். கட்சியில் கில்போவலுக்கு தற்கொலை பண்ணி செத்தே போட்டான் சவுல். அப்புறம் இவன் ராஜாவாகிறான். இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணி கை போடுவது. அவனை அவனை அன்பு கொடுறான். அகாபிய அன்பு, கர்த்தருடைய நாமத்தை தான் கொடுக்குறான். அதனால் தாவீது கோலியாத்தாகட்டும், சவுல் ஆகட்டும், யாராகட்டும், கர்த்தருடைய நாமத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அவன் ஒரு பக்தி உள்ளவனாக இருந்தான். அதுக்கு முன்னே சொல்கிறான் சங்கீதம் 51, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான்னு சொல்லி 2 பாவத்தையும் ஜெயிச்சிட்டான்.
விபச்சாரம் பண்ணிட்டான். அதுக்கடுத்து அதோட அவன் புருஷன் உரிய கொலையும் பண்ணிட்டான். பாவம் செஞ்சானே இல்லையா? அப்போது பிசாசின் இதயத்தை கேட்டனாவும் இருந்துக்கிறான் தாவீது. ஏன்னா என் தாய் என்னை பாவத்துக்கு எடுத்துட்டு, ஏன்னா எல்லாரும் அப்படி தான் பிறக்கும்போது அப்படி தான் பிறக்கணும். அதை தவிர்க்க முடியாது. உலகத்தில் 800 கோடி ஜனங்க அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து 2 தப்பும் செஞ்சிட்டான். பெரிய தப்பு. ஆனாலும் அவன் சங்கீதம் 51 பாவ அறிக்கை செய்து கிருபையை பெற்றுக்கொண்டு அவனை மீண்டும் அவனை என்ன நிலை நிறுத்தி வீழ்ந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் அவன் நிறைவேற்றி மீண்டும் அவனை கட்சியில் சொல்கிறார் அவனை பற்றி தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போது பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தவன் தேவ நீதி ஊழியத்தையும் தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுத்தா நீ பாவமே செய்யாத மாதிரி கணக்கெடுக்கப்படுகிறது. ஏன்னா பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி கொடுக்குற, மரணத்துக்கு வந்து உயிர்த்தல் கொடுக்குற, பரலோகத்தையே கொடுக்குற. தேவனுக்கு ஆதம் முழு பாவ நிவர்த்தியாகி போயிடுச்சு. உடனே பியூர் ஆகிட்டு நீ. புரியலாமா? அந்த தேவ நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காமையே நாடு செல்ல ஊடுது பேர் விசுவாசி, அவர் செல்ல இவர் செல்ல எல்லாம் தான் சரியில்லைப்பா. சரியில்லான்னு இயேசு ஜீவன் பரலோகிற வானத்தோட சகல அதை பரலோக இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுத்தியா? அதுதான் இல்லை. அதனால் நீ பக்தி இல்லாத உடனே அசுத்தாய் பிடிக்குது. கிராம பட்டணம் தேச சபையா இயேசுவை ஏற்றுக்கொண்டா இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லட்சம் ஜீவ கிட்னி ஜீவ உலகம் ஜீவ ஐஸ்வர்யம் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுக்க 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 பசுத்தாய் தேவதூதர்களாம் சூத்துக்காலாம் சூந்த மாட்டாங்களா? ஆபிரகாம் போகிற இடத்துலலாம் தேவதூதர்கள் வந்தாங்க. எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஓட்டுக்குட்டி அது இயேசு பைதட்டர்னா ஜீவன் உள்ளவன் ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் ஜீவ வார்த்தை ஜீவ சர்ற ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரிசம். அது தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்தா நீ பக்தி உள்ளவன். உன்னை சூழ்ந்து ஒரு தேவ பிரசன்னம் தேவ பசுத்தாய் வந்து தானே ஆகணும். அற்புதம் நடத்து தான் ஆகணும். அப்போது என் ஆத்துமாவை காத்திருளும் நான் பக்தி உள்ளவன். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீ ரட்சியும். தாவீது ரட்சித்தாரா இல்லையா? என்ன பொறுப்பு? எத்தனையோ பெலிசரு, அம்மோன் புத்திரு, மோவா புத்திரு, எத்தனையோ சத்துருக்கள். தாவீது எத்தனையோ வருஷமான கொள்ளுவேன் வெல்லுவேன் யாரும் இந்த தாவீதை பீட் பண்ண முடியல. தாவீது வர விருத்தி அடைகிறான். உமது அடியேனே ரட்சியும். தாவீது போகிற இடத்துலலாம் கர்த்தர் அவனோடு இருந்தா இருக்குது. ஏன்னா என் நாள்தோறும் உமது நீதியை உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கும். நம்முடைய நீதியெல்லாம் அழிக்கானுங்க. அதான் பக்தி இல்லாத காரியம். நம்ம நீதி தூக்கி பிடிக்காத. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த என்ன நீதி? ஆதாமியாவால் வழியாக வந்த நீதி. அது என்ன பண்ணும்? தப்பு நீ தப்பு அது தப்பு இது இப்படியே பேசியிருக்கோம். நீயும் தப்பு நானும் இயேசு தான் ரைட்டு. அந்த இயேசுவை தேவன் தனக்கு கொடுத்து அதான் என் நாள்தோறும் உமது நீதி உமது துதி சொல்லிக்கிட்டே இருவான். தேவதூர் பசுத்தாவி இருந்தால் நான் அவனை ரட்சித்து வரான். எத்தனையோ ஆபத்து எத்தனையோ நாசமோசம் எத்தனையோ சத்துருக்கள் மத்தியில் இந்த தாவீது வெற்றி பெற்றவனா வாயிறான். விதமா அதே தாவீது மாதிரி தான் நீ இருக்க. உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. ஆதாம் வியாவாள் வழியாக பிறந்த எல்லாருமே சத்ரு தான். அவனை கொல்லுவேன் வெல்லுவேன்னு பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை மரணத்தை உன் மேலே கொட்டும் போது நீ சபிச்சின்னு பகைச்சின்னு நின்று சுயநீதி அநீதி காட்டி நின்றுனாக்கா ஜோலி முடிஞ்சிச்சு உங்கள் ஜோலி. அதனால தான் இயேசு எங்கே போனால் மத்திய மாட்டலாம் நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ சொர ஜீவரத்தே குத்துந்தா இருப்பார். மத்திய மாட்டில் உட்காந்து அதனால் ஒருத்தர் அவர் ஜோலி முடிக்க முடியல. அவரை சபிக்கணும் ஆசிர்வதிக்கிறார், பகைக்கு நன்மை செய்கிறார், சத்துருக்களுக்கு துன்பம் ஜபம் பண்ணிட்டார். அவர் டீச் பண்ணார்மா மலை உபதேசத்தில். சத்துருக்களை சிநேகிக்கிறேன்னா வாய்ந்து காட்டினார். பரிசை வேத பாரக ரோமர்கள் யூதர்கள் எல்லாருக்கும் ஜீவ சர ஜீவரத்தை குத்துன்னு இருந்தார். சபிக்கணும் ஆசிர்வதிச்சாரா இல்லையா? இயேசு ஜீவ சர இயேசு அவனுக்கு பல்லு குத்து ஆசிர்வதிக்கிறார். ஜீவனே குத்து. அந்த ஜீவ சர ஜீவரத்தை பிதாக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை குத்தினா நீ பக்தி உள்ளவன். உன் ஆத்மாவை காக்கப்படும். உன் சரீரம் குடும்பம் தொழில் வியாபாரம் சகலுக்கா நீ வர ஆசுவாது தேவதூர் பசுதாயெல்லாம் வருவாங்க. ஈசாக்கு வர விருத்தி அடைந்து மகாபெரியவனானான்கு ஐஸ்வர்யவனாகி ஈசாக்கு மீது 100 மடங்கு. ஈசாக்கு பக்தி உள்ளவன். ஒரு பலிபீடத்தை கட்டி ஆபிரகாம் வழியில் வரான். ஈசாக்கு போகிறா ஒரு பலிபீடத்தை ஒரு பைதட்ட ஆட்டுக்குட்டியே அது இயேசு படையர். அது இயேசு சாப்பிட தேவனுக்கு தனக்கு ஆதாவது முழு உலகத்துக்கு. ஈசாக்கு ஆசீர்வாதம். யாக்கோபு எங்கே பலிபீடம்? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவங்களாம் பலிபீடத்தை சார்ந்து கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டில் அந்த பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசு சரீர் இயேசு ரத்தம் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் அந்த பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்துகிறோம். ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்த நீ பக்தி உள்ளவன். ஒன்று தேவதூர்களாக ஒன்று சூழ்ந்து தான் ஆகணும். பசுத்தாய் வந்து தானே ஆகணும். பாவன்ட்டு மண் ஓடி பசுத்தாய் வந்து தேவதூர்களாக வந்து வர விருத்தி உண்டாயிதான் ஆகணும். அப்போது சங்கீதம் 86
ஒன்றில் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டறலாம். 1வது வசனம் படி. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டு அருளும். கேட்டு அருளுமா. ஏன்னா நான் பக்தி உள்ள ஏன்றான் ஆண்டவர்கிட்டே சொன்னேன். என் பைதற்ற பலியே தேவனுக்கு ஆதம் ஒரு ஆள் பாய் கூட அவங்க ஒரு ஆள் கிறிஸ்துவ காட்டு ஒரு ஆள் பிசாசு வந்துடும். பகைய காசு காட்டணும். நான் பக்தி உள்ளவன். இயேசு என் பிதாவே நீர் எப்பொழுது எனக்கு செவி சோத்துறாரு. லாசர் கல்லையில் இருந்து என்ன சொல்கிறாரு? சவாலாக சொல்கிறாரு, பிதாவே நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்க என்ன ஏன் செவி கொடுக்குறாரு? ஜீவ ரத்தத்தை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறாரு. அதனால் பிதா எப்பவுமே செவி பசுத தேவகுலம் செவி கொடுத்து சத்தம் கொடுக்குறாரு. கூட்டுக்காரு செவிட்டுக்காது எல்லாம் தருக்குது. குஷ்ணோய்க்கு சுத்தமாகறான். தரித்திரனுக்கு சுவிசேஷம் இருதை நொறுங்க சுகமாக்குறாரு. பிசாசு வல்லவில் அகப்பட யாரும் வெளியில் ஆக்குறாரு. நம்ம நொல்ல நம்ம சுயநீதி அநீதியை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பிசாசு தான் செய்ய கொடுக்குறான். பிசாசு போய் நமக்கு செய்ய கொடுக்குறான். திறறான், கொள்றான், அழைக்கிறான். கட்சியில் பாதாளத்துக்கு வீட்டு போய் சேர்த்துறான். பாவத்தின் அவன் நன்மார்க்கு துன்மார்க்கு ஆறாதே. இந்த செய்தி கேட்குற நீ பாக்கியவான். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் கேளுங்க. இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவ மார்க்கத்தை தான் கொண்டு வந்தார். அந்த ஜீவனில் தேவ நீதி தூந்தி இயேசு சாமன்ற வாக்கு தத்துவமே இருக்குது. நன்மத்தை மாதிரி ஆதாமின் சிந்தை மாறணும். நன்மார்க்கு சுய நீதி அநீதி அது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பக்தி இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாத. ஊர் செல்ல நாடு செல்லாத மாமியார் சரியில்லை. பகை கசுப்பு வைராக்கியம் கோபம் சண்டை மாம்சக்கிரிய மாம்ச சிந்தை மரணன்றான் பவுல். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனோ சமாதானன்றான். அந்த கிறிஸ்து பக்தி உள்ளவர். அந்த இயேசு சரி இயேசு வெளியே போகாத தேவனுக்கு கூட ஆதாம் குத்துற அசுத்தாய் ஓடுது பசுத்தை தேவ வர ஆபர்காம் சகல காலத்தில் ஆசுவாதம். ஈசா காசு யாக்கோபு கோலும் தனி 2 பரிவாரங்கள் ஆசுவாதம். மோஷே பஸ் காட்டுறத்தை தச்சு நிலைக்கால் எகிச்சு சிறைக்கு பொண்ணோடு வெளியோடு வரான். யோசுவா கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறான். லூயா எலியா எலிசா எல்லா அற்புத அடையாளங்கள் செய்கிறாங்க. பைதொட்ட பள்ளியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா அதிசய அற்புதம் நடக்கும். பவுலு பேதுரு வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் அந்த ஜீவரத்தம் பிதாகுமார் பசுத்தாவி செலுத்து ஆதாமிலிருந்து முழு உலகத்து செலுத்து. அப்போ கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டோர். ஏன்னா பைதொற்ற பலிதான் பரமண்டலுக்கு பிதாவே. அடுத்த செவியில் உம்முடைய நாமம் உம்முடைய சித்தம் தான் தேவனுக்கு. நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் உம்முடைய நாமம் உம்முடைய சித்தம் தான். அண்டண்டு உள்ளாரும் கொடுத்து தான் நான் எங்கள் பாவங்கள் மன்னிக்கும். எங்களை எந்த சோத்தையும் ரசித்து கொண்டு தான் நான் அவர் செவியை சாய்த்து கேட்டு கொடுத்து தான் அவனுக்கு பதில். ஏன்னா பைதொற்ற பலி இயேசு தேவதை பரலோகம் ஆனர் பண்ணோம். தேவதூர் ஆனர் பண்ணோம். பசுத்தாவை ஆனர் பண்ணணும். ஊர் செல்ல நாடு செல்ல மாமியார்கிட்ட சண்டை கெஞ்சிக்கிறோம் மண்டாடுக்கிறோம் சொல்லிட்டு அங்கே பார்க்க இங்கே காசு தேவன் ஆதாம் இயேசு கொடுக்கவே இல்லை. ஒரு வெறுப்பு கஷ்டமாக கட்சியில் கடவுள் மேலே வெறுப்புச்சின்னு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஒரே அசுத்தாவியாக தான் இருக்கும். பைதொற்ற பலி கொடுத்தியா பிதாக்கு பார்ப்பா ஆதாம் முழுவது இயேசு சாப்பிடவா பரலோகத்தை எழுதி வச்சியா அசுத்தாவியோட பசு நீ தான் பக்தி உள்ளவன். அப்போது கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சித்து விட்டாரு. ஆனால் தான் ஆடு மேய்க்க ராஜாவாக மாறினான். 40 வருஷம் நல்லா வெற்றிகரமாக அரசாண்டான். அவன் மகிமை கனவு புகழ்ச்சி உலகத்தை விட்டு கடந்து போனான் தாவீது. ஆண்டவரே எனக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறேன். கர்த்தாவே என் ஜபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். ஜாமோனம் பசு பிதாவே. அதனால் விண்ணப்ப சத்தத்தை கவனிப்பார். உன் மேலே பரலோகம் உன் மேலே கவனமாக பக்தி ஜீவமாக இருக்கிறாரு. நண்பத்தை மாதிரியே தொகை பிசாஸ் தான் பாதாளம் தான். பிசாசம் மேலே போகிறதுலலாம் பிசாசு திடீர்னு கொண்டு நினைச்சிடுவான். சமாதானம் சந்தோஷம் சுகம் பலம் ஜீவனம் ஆசுவாதம் எல்லாத்தையும் திடீர்னு இருப்பான். அப்புறம் கொள்ளும் அப்புறம் அழிப்போம். ஒன்று விட ஒன்று மோசம். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரும் வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும். அது பரிபூர்ணப்படவும் வந்தார். மத்திய மாட்டிலும் கழுவாவா இல்லை எங்கும் சுற்றி தந்தார். நானே நல்ல மேய்ப்ப ஜனக ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. தேவன் பிசாசம் பக்தி இல்லாதவன் நன்மத்தை மாதிரியே தக்க கணிகளை பிறந்துட்டான். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு நன்மார்க்கு துன்மார்க்கு பிசாஸ் மேலே பிசா 2000 பிசாஸ் இயேசு போனார். நானே நல்லமே அவனை பார்த்துமே ஜீவரத்தம் தேவன் தனக்கு பக்தி உள்ளனா மாத்திரம் உன்னை 2000 அசுத்தாய் கொடுத்து பசுத்தாய் தேவதூரெலாம் பணிவிடை செய்கிறாங்க.
திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு எல்லாரும் பக்தி உள்ளவனாக கொண்டு வரார். நீ கூட குடும்பத்தில் ஆதாம் மூலமாக பெற்ற பிள்ளையை நண்பத்தை மறியத்தக்க பிள்ளையை ஜீவ வச்சதுக்கனியே தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாவை தந்து பக்தி உள்ளவனமாக்கி பசுத்தாவியாக்கி தேவதோட ஊழியம் செய்யாது. என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எங்கு சுற்றி இருந்தார் பிசாசின் வல்லபில் ஆகப்படி யாரும் நானே நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பு ஜன்னலுக்காக ஜீவ சொர ஜீவன் அந்த ஜீவனில் தேவ நீ துவித்தல் பிதாவுக்கு ஆதாரம் இவ்வளோ அசுத்தாயத்தை பசுத்தாய் பக்தி உள்ளவனா மாத்துறாரு. கத்தர் வர்றார், தேவத்தூர் வர்றார், விண்ணப்பத்தை கேட்குறாரு, அடியரை ரசிக்கிறார். என் ஆத்மாவை காத்துறோம். வாழ்க்கை ஜீவ ஊடி எல்லாம் காக்கப்படுது. வாய்நாள் நாடு திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்கிறாரு. அவர் இயேசு மத்திய மார்க்கில் எங்கு சுற்றி இருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படி யாவரையும் குணமாக்கும்படி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சொர ஜீவ ரத்தத்திலே கொண்டு வர ஜீவ விச்சத்துக்கல்ல கொண்டு வராரு. ஏதேன் தோட்டத்தை ஜீவத்துக்கல்லே இருந்தவங்கள பிசாசு நன்மத்தை மரியாதை பக்தி இல்லாத பிசாசு அவபக்தி ஆகிட்டான், பாவத்தின் சம்பளம். அப்போ இயேசு ஜீவ சொர ஜீவ தேவன் காதம் அசுத்தாய் பசுத்தாய் நானே நீங்கள் ஒருமையில் வாழ்ந்து மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்ய சமாதான பரலோக கனி குடும்பம் சொல்லிக்கிறார். ஜாமுனோ பசு பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்தணும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீக்காதீங்க. பக்தி உள்ளவனா மாறலாங்க. எவ்வளோ பெரிய மனுஷன் லேகோன் பிசாச்சே பக்தி உள்ளவனா வைக்கிறார். 2000 பிசாசு நன்மார்க்கு துன்மார்க்கு சுய நீதி அநீதி பகை கசப்பு வைராகி கோபம் சண்டை தேவனுக்கு தனக்கு உலகத்து பிசாசு மேல் பிசாசு நிர்வாணமாயிட்டான். பிணங்கள் மத்தியில் தன்னைத்தானே காயப்படுத்துறான். அவனை பார்த்ததுமே நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவ சொர ஜீவரத் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கிட்டு ஜீவரத்தம் ஜீவசர தேவனுக்கு ஆதாம் முழு உழுத்து அசுத்தாவித்து பசுத்தாகி அவனை பக்தி உள்ளவனாகி வஸ்து பசுத்தாவி சொஸ்த புத்தி அறிஞ்சி வசு ஏசுன்னு பார்த்தது தெக்க பொருள் போய் அவனை ஊழியக்காரனாக்கி உலகத்து அவனை ஊழியக்காரனாக்கிட்டார். ஏசு எங்கு சுற்றி தந்து பிசாசின் வல்லபில் அகப்படி ஆகிட்டார். திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடு திரளான வியாதியர்கள் ஆதாம் ஏவாள் வழியாக பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி எல்லாரையும் கிறிஸ்டியஸ் மூலமாக அவர் நீதிமான ஆக்கிறாரு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். நம்ம பாவம் தேவனை உலகத்தை பாதித்து படிக்கார். இயேசு பதிவு செய்கிற பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க ஆதாம் முழு உலகத்தை கொடுக்க வாழ்நாள்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்கால் கொடுக்க சோர்ந்து போகாமல் கொடுக்க பாவன்ட்டு மன்னவோட பசுத்தாய் ஊட்டப்பட தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்ய பசுத்தாய் எங்கேயும் அங்கே விடுதலை. என் பிதா ஜீவனுடையவராக குமார ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். கர்த்தாவே என் ஆத்மாவை காத்தோம், நான் பக்தி உள்ளவன் நமது அடியேனை ரட்சியும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த வார்த்தையின்படி இந்த சத்தியத்தை கேட்குற ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோங்க. தாய் ஒரு மாபெரிய இப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும். என் ஆத்மாவை காத்துறோம், நான் பக்தி உள்ளவன். என் தேவனை உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீ ரட்சியும். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திலிருந்து பாதாளத்திலிருந்து எல்லாத்திலிருந்து ஜீவ சொல்ற ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதாம் தரித்திலிருந்து ரட்சிப்பு. ஆதாம் வழியாக பாவத்தின் சம்பளம் மரத்தினால் தரித்திருவது இயேசு முதல் ஜீவ உலகம் ஜீவ ஐஸ்வர்யம் இயேசு சுவாமி பரலோக ராஜ்யம். அதை பிதாக்கு ஆதாமும் முழு உலகத்துக்குள்ள அசுத்தாயத்து பது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரத்தை தரித்து அது ரட்சிப்பு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் வாழ்ந்து சகல அதிகாரம் கிடையாது. வாழ்நாள்லாம் கிறிஸ்துவேசுக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவேசு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாயத்து பசுத்தாய்க்க தேவதூர்களாக பணிவிடை செய்யுங்க. மாபெரிய கொண்டு வரும்படி இந்த செய்திக்கு ஒரு ஆஸ்வதிக்க முடியும். உலகத்தை 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க கிராமங்களில் பட்டணத்தில் இயேசு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்து பசுத்தாய்க்கு பக்தி உள்ளவர்களாக மாற்றுகிறாங்க. தாய் லட்சக்கணக்கில் இயேசு ஜீவன் கோடா கோடி ஜீவசர ஜீவன் இயேசு சாப்பிட பிதாக்கு ஆதாம் முழு வாயின கட்டுக்கு அசுத்தாயில் சுற்றி பசு கிராமங்கள் பட்ட தேச பசுத்தாய் இறங்கி பசுத்தாய் எங்கேயும் விடுதலை சாபத்தின் பாவத்தின் மருந்து பாதத்து விடுதலை பரலுகிறாய்ச்சி பூமி இங்கே கட்டி கிராமங்கள் பட்ட தேசம் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாக்கு ஆதாம் முழு கட்டுரைங்க. எங்கள் சபை குளோபல் சர்ப்பு வானக்கூற பூமி எங்கே போனால் ஆதாம் வழியாக பிறந்து பக்தி இல்லாமல் ஆகிறான். பாவத்தின் சம்பளம் மண்டலத்தில் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாக்கு ஆதாம் முழு அசுத்தாய்க்கு பசுத்தாய்க்கு தேவதூர்களாக பணிவிடை செய்து ஒரு மாபெரிய வீட்டில் கொண்டு வர செய்திக்கு பயன்படுத்துக்க நன்றி சொல்லிருக்கா. கட்டுவதுக்கு இயேசு ஜீவன் பரலவராது பிதாக்கு ஆதாம் முழு வாய்நாளா அசுத்தாய் தொட்டு பசுத்தாய்க்கு தேவதூர்களாக பணிவிடை செய்ய கொடுக்குறதா பெரிய காரியம் இயேசு நாமத்தில் எல்லா ஜபலையும் இருக்கும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள்.
கத்திற்கு காணிக்கை செலுத்துவது என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளீஸ். கற்றுக்குள்ள ஆசிரியர் செய்தியை மறுபடியும் வருங்களுக்கு உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் குறைந்து ஒரு 100 பேருக்கு வந்து செய்தி ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கேன். கடைசி நாள் லேப்பில் பங்கு பெரிய என்னுடைய செய்தி கேளுங்க. என்னுடைய செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருங்கள். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுதாயத்தை பசுதாயி உலகத்துக்குள்ளே பூமிக்கு ஒப்பாக இருப்பீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேப்பில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தி 27/5/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.